ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய இந்த அமாவாசை ரொம்ப விசேஷமானது பித்ருக்களுக்கு. பித்ருக்களுக்கு நாம் தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான நாள். ஸோ ஏன் மகாலி அமாவாசை முக்கியம்? ஏன்னா வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் நம்ம படுறதுக்கு காரணமே இந்த பித்ருக்கள். பிரேத்தலோகமும் இல்லாமல் பித்ருலோகமும் இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். அது பிரேத்தலோகத்தில் இருக்கா பித்ருலோகத்தில் இருக்கானே இல்லாமல் ரெண்டாங்கட்டான அலையும் போது அந்த குடும்பங்கள் எல்லாமே தழைப்பதே கிடையாது. எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத பிள்ளைகளாக இருப்பாங்க. இப்படி அந்த ஆத்மாக்கள் எப்படி அலையுதோ குடும்பங்களும் அந்த போல் அலையும். அவங்க பூலோகத்திலிருந்து மீண்டும் பித்ருலோகம் போகிறது தான். ஸோ பித்ருலோகத்திற்கு அவங்க சந்தோஷமாக போகணும் அப்படின்னாலே, இப்போ உங்கள் அப்பா இறந்து 4 நாள் ஆகுது, அதுக்குள்ளே மகாலய அமாவாசை வந்துருச்சுன்னா அந்த அமாவாசையில் கண்டிப்பாக தர்ப்பணங்கள் கொடுக்கணும். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய மகாலய அமாவாசை. ஸோ இப்போ நம்ம மகாலய பட்சத்தில் இருக்கோம் இல்லையா? இந்த மகாலய அமாவாசையோட 15 நாட்கள், பட்சம் நாளை 15 நாட்கள் தான். வளர்பிறை தேய்பிறையை தான் நம்ம பட்சம்னு சொல்கிறோம். ஸோ இந்த மகாலய அமாவாசையில் சூரியன் எப்போ புரட்டாசி மாதத்தில் கன்னி ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த கன்னி ராசியில் இருக்கிற சூரியன் 1 மாத காலம் இருப்பார், புரட்டாசி மாதம் ஃபுல்லாக. இந்த புரட்டாசி மாதமே நம்ம பெருமாளுக்கான மாதம்னு சொல்கிறோம். கன்னி ராசியில் புதனோட வீட்டில் இப்போ புத பகவானும் உச்சபலம் பெற்று இருக்கிறார். நமக்கு புரட்டாசி மாதம் கூட பார்த்திங்கன்னா இந்த தடவை புதன்கிழமை தான் மாதம் பிறந்தது. ஸோ ஒரு புதன்கிழமையில் புதன் உச்சம் பெற்ற நாளில் ஏகாதேசி திதியில் புரட்டாசி மாதம் பிறந்தது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய இந்த அமாவாசை ரொம்ப விசேஷமானது பித்ருக்களுக்கு. சூரியனும் சந்திரனும் உத்திர நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுவாங்க. ஸோ இந்த வாட்டி எப்படி வருதுன்னா, சந்திரன் அமாவாசை அன்னைக்கு அவர் உத்திர நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் தான் இருக்கார். அவர் மற்ற நாள் தான் நமக்கு சூரியனோட சேர்ந்த கன்னி ராசிக்கு வரார். ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த மகாலய அமாவாசை பித்ருக்களுக்கு நாம் தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான நாள். ஸோ ஏன் மகாலய அமாவாசை முக்கியம்? ஏன்னா இத்தனை அமாவாசையில் ஆத்மாக்கள் ஒரு திருப்தி இல்லாமல் மோட்சம் அடையாமல் இருக்கிறது இந்த மகாலய அமாவாசையில் பகவான் மோட்சத்தை கொடுக்கிறார். வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் பூலோகத்தில் இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் பூலோகத்தில் இருக்கார். அதனால தான் திருமலையில் புரட்டாசி மாதம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. கன்னி ராசியில் சூரியன் இருக்கார் இல்லையா? அதிலிருந்து 5வது ராசியாக நமக்கு மகர ராசி வருது. நம்மளுடைய பூர்வ புண்ணியத்தை நிர்ணயிக்கக்கூடிய சனி பகவான். புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமையும் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுகிறோம். ஸோ இந்த பெருமாளுக்கான மாதத்தில் ஆத்மாக்கள் எது எது அலையுதோ எல்லாத்துக்கும் பகவான் நமக்கு மோட்சத்தை கொடுக்கிறார். ஏன் பித்ருக்களுக்கு நம்ம செய்யணும்? அவங்க தான் செத்து போயிட்டாங்களே, நமக்கு என்ன தெரியுமா அந்த ஆத்மா திருப்தி ஆச்சா இல்லையா, இல்லை ஆத்மான்னு ஒன்று இருக்கா இல்லையா? இது எல்லாமே நம்ம மனசுக்குள்ள பல கேள்விகளை கேட்போம். இது இருக்கா இல்லையாங்கிறதுக்கான ஒரு விடை என்ன அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை தான். வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் நம்ம படுறதுக்கு காரணமே இந்த பித்ருக்கள் திருப்தி ஆகாமல் இருக்கிறது தான். எந்த மதமாக இருந்தாலும் ஒரு மனிதன் இறந்த பிறகு அந்த ஆத்மா சாந்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் சம்பிரதாயங்களை நாம் செய்கிறோம். அது ஹிந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்டியனாக இருக்கலாம். நீ எந்த மதமாக இருந்தாலும் நீ இறந்த உடனே உன்னுடைய மதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அந்த ஆத்மாவுக்கு செய்ய வேண்டிய சாந்தியை நாம் செய்கிறோம். அதுவும் அந்த 1 வருட காலம் அந்த ஆத்மா எப்படியெல்லாம் ட்ராவல் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்மளுடைய கருட புராணத்தின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிறோம்.
ஸோ இந்த ஆத்மா வந்து அடுத்த லெவலுக்கு வந்து அது போகுது. நம்மளுடைய உடம்பை விட்டு ஒரு உயிர் போன உடனே அடுத்த லெவலுக்கு போகும்பொழுது, நீ உன்னுடைய வாழும் காலத்தில் எந்த அளவுக்கு புண்ணியங்களை சேர்த்திருக்கிறையோ, நீ சூரிய மண்டலம் போறியா, சந்திர மண்டலம் போறியா அப்படிங்கிறது தான் உன்னுடைய புண்ணிய பலம் வந்து நிர்ணயமாகுது. இப்போ நீ வந்து நெறைய பாவங்கள் பண்ணி இந்த பூலோகத்த விட்டு போயிருக்க. இல்ல ஒரு அகால மரணத்துல செத்து போயிடுற. இல்ல நீ வந்து சூசைட் கமிட் பண்ணிட்ட. இல்ல ஒரு சன்னியாசியா செத்து போறோம். இல்ல ஒரு விதவையா செத்து போறோம். இவங்களுக்கான இந்த தர்ப்பணங்கள், இல்ல இவங்களுக்கான ஒரு சாந்தி அடையக்கூடிய தன்மைய தான் மகாலய பக்ஷ காலத்துல நம்ம செய்றோம். ஸோ அதுல நம்ம தவறிர்றோம். இல்ல 1 வருட காலம் நம்ம அமாவாசை எதுவுமே கும்பிடல அப்படின்றதுனால தான், இந்த மகாலய அமாவாசையில பித்ருக்களை கரை சேர்ப்பது அப்படின்னு சொல்றோம். இந்த பித்ருக்களுக்கு தர்ப்பணங்கள் நம்ம எங்க குடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர்நிலைகள் அருகாமையில் உட்கார்ந்து குடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். கோவில் குளங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, மகாலய அமாவாசையில ஒரே கூட்டமா இருக்கும். ஸோ நீர் நிலை எங்க நீர் இருக்கோ, அது பக்கத்துல தான் உட்கார்ந்து நம்ம அந்த பித்ரு காரியங்களை செய்யணும். ஏன்னா, எல்லா ஆத்மாக்களுமே நீர்நிலைகள் பக்கத்துல தான் இருக்கும். அதேபோல கடல் பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சமுத்திர ஓரம் ராமேஸ்வரம் பார்க்கலாம், திருப்புல்லானியில பார்க்கலாம், கோகர்ணால பார்க்கலாம். அதே மாரி வர்க்கலால, பூரி ஜெகந்நாதர் டெம்பிள் இது எல்லாமே வந்து ஆத்ம சாந்தி பண்ணக்கூடிய ஸ்தலங்கள். அங்க தான் நமக்கு இந்த பித்ரு பூஜை எல்லாமே வந்து பண்றாங்க. திலஹோமம்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல தான் பண்றாங்க. தில்னா எள்ளு. இந்த எள்ளுனால செய்யக்கூடிய ஹோமம். ஸோ எள்ளு வந்து எதுக்கு பண்றோம்? தர்ப்பணங்களுக்காக நம்ம பயன்படுத்துறோம். இந்த எள்ளு வந்து சனி பகவானினுடைய தானியமாகவும் இருக்கு. எப்போ ஒரு ஆத்மா வந்து செத்து போறதோ, அந்த எப்ப வந்து ஒரு மனிதன் இறந்து போகிறானோ, இந்த ஆத்மாக்களை அடுத்த பிறவியை நிர்ணயம் செய்யக்கூடியவர் யமதர்மராஜன் தான். அதனால சனி வந்து அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த யமதர்மராஜன் ஒவ்வொரு ஆத்மாவும் அது செய்யக்கூடிய பாப காரியம், புண்ணிய காரியத்திற்கு ஏற்றாற்போல அடுத்த பிறவிக்கு அது தயாராகுது. ஸோ சில ஆத்மாக்கள் வந்து பிரேத்த லோகமும் இல்லாம, பித்ரு லோகமும் இல்லாம அலைஞ்சுகிட்டே இருக்கும். அது பிரேத்த லோகத்துல இருக்கா, பித்ரு லோகத்துல இருக்கான்னே இல்லாம 2ஆம் கட்டான்னு அலையும்போது, அந்த குடும்பங்கள் எல்லாமே வந்து தழைப்பதே கிடையாது. ஒரே கடன்ல இருப்பாங்க, இல்ல வியாதியில இருப்பாங்க, இல்ல குழந்தைகள் இருக்காது, சொத்து இருக்கும். அந்த பணத்த வந்து பசங்க தருதலையா இருப்பாங்க. எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத பிள்ளைகளாக இருப்பாங்க. இப்படி அந்த ஆத்மாக்கள் எப்படி அலையுதோ, குடும்பங்களும் அந்த போல அலையும். அதனால ஆத்ம சாந்தி பண்றதும், பித்ரு காரியங்கள் பண்றதும், மகாலய அமாவாசையில செய்யணுங்கிறத ஒரு கட்டாயமாக வைத்திருக்கிறார்கள். அடுத்தது இந்த மகாலய அமாவாசையில பித்ரு காரியங்களை செய்த பிறகு குலதெய்வ வழிபாடு செய்யணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. இந்த பித்ரு காரியத்தையும் குலதெய்வ வழிபாடையும் ஒரே நாள்ல நம்ம செய்யறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பித்ருக்கள் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணால் மட்டும்தான் குலதெய்வம் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணும். ஸோ எப்போ பித்ருக்கள் ஆசீர்வாதம் குடும்பத்துல இல்லையோ, குலதெய்வமும் நம்மளை விட்டு போயிடும். அதனால பித்ருக்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணதுக்கப்புறம் நீங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்தீங்கன்னா, ஸோ காலையில் பித்ரு காரியங்களையும், மாலை நேரத்தில் நம்ம மாலை நேரத்தில் குலதெய்வ பிரார்த்தனையும் நம்மளுடைய மகாலய அமாவாசை காலங்கள்ல காலம் காலமாக நம்ம முன்னோர்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மகாலய அமாவாசையில குலதெய்வத்தை சாயங்காலம் வேண்டிக்கிட்டு கொலு வைக்கிறதுக்கு நம்ம அமாவாசை நல்ல நாள் அப்படிங்கிறதுக்காக சாயங்காலமே கலச ஸ்தாபனம் நமக்கு பண்ணிடுவாங்க கொலு வைக்கிறவங்க. ஸோ கொலு பொம்மைகளையும் அமாவாசை அன்று நம்ம வைத்து படிக்கட்டெல்லாம் அலங்காரம் பண்ணி கொலுக்கான தேவைகள் எல்லாத்தையுமே சாயந்தரம் பண்ணுறோம். வீடுகளில் எந்த ஒரு விசேஷம் பண்ணாலுமே நம்ம குலதெய்வத்தை வழிபாடு செய்யாமல் பண்ணுறதே கிடையாது. ஸோ மகாலய அமாவாசையில் பித்ரு காரியங்களை காலை நேரத்திலையும், இந்த குலதெய்வத்தை வணங்குறது மாலை நேரத்தையும் செய்தால் முழுமையா நம்ம என்ன காரணத்திற்காக ஒரு பித்ருக்களை வழிபாடு செய்கிறோமோ அதனுடைய முழுமையான பலன் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம மக்கள் நிறைய பேர் வந்து ஒரு அறகுறையான வேலையை தான் நம்ம செய்கிறோம். பித்ரு காரியத்தையும் ஒழுங்காக பண்ணுறதில்ல, குலதெய்வ பூஜையும் ஒழுங்காக பண்ணுறதில்ல. அப்புறம் நமக்கு வந்து இந்த கஷ்டம் அந்த கஷ்டம், ஸோ அந்த ஜோசியர் சொன்னாங்க இந்த ஜோசியர் சொன்னாங்கன்னு நம்ம எத்த தின்னா பித்தம் தெளியும்னு சொல்லிட்டு அலையிறோம். நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம வாழ்க்கையின் நலனுக்காக
கரெக்டாக வகுத்து வச்சுருக்காங்க. அவங்க சொன்ன விஷயங்கள நம்ம ஃபாலோ பண்ணாலே, நம்ம பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளிவரலாம். இந்த பித்ருக்கள் எல்லாமே நமக்கு ஆடி மாதம் எப்போ ஆரம்பிச்சதோ, தக்ஷணாயன புண்ணிய காலத்திலேயே இவங்க பித்ருலோகத்திலிருந்து நமக்கு பூலோகத்திற்கு வராங்க. பூலோகத்தில் இந்த பித்ருபக்ஷம்னு சொல்லக்கூடிய மகாலய பட்ச காலத்தில் 15 நாட்களும் நம்மளுடைய இல்லங்களை அவங்க தேடி வர்றாங்க. இந்த இல்லங்களை தேடி வரக்கூடிய பித்ருக்கள் நம்ம கூடவே இருந்து ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை, அந்த தீபாவளியில் நம்ம கூட ஒரு மாதம் அவங்க நல்ல திருப்தியாக இருந்துட்டு, ஐப்பசி மாதம் தீபாவளியில் நம்ம வான வேடிக்கை வெடிக்கிறதுக்கு காரணமே இவங்க எல்லாருமே திரும்பவும் அவங்க பித்ருலோகத்திற்கு போகிறதுக்கு தான். ஸோ யம தீபம் ஏற்றுறதும் சரி, அவங்களுக்கு அந்த பட்டாசு வெடித்து நம்ம வெளிச்சத்தை காண்பிப்பதும், அவங்க பூலோகத்திலிருந்து மீண்டும் பித்ருலோகம் போகிறது தான். ஸோ பித்ருலோகத்திற்கு அவங்க சந்தோஷமாக போகணும் அப்படின்னாலே, மாகாளய அமாவாசையில் நீங்கள் எப்படி பித்ரு காரியங்கள் பண்ணுறீங்கங்கிறது தான். உங்களினுடைய குடும்பத்தில் என்ன வழக்கமோ அதை செய்யுங்க. உங்கள் வீட்டில் எப்படி இந்த மகாலய அமாவாசை தர்ப்பணங்கள் எப்படி கொடுப்பாங்க? நீங்கள் வேஷ்டி வச்சு படையல் செய்கிறீங்களா? புடவை வச்சு படையல் செய்கிறீங்களா? இல்லை குளத்தங்கரையில் போய் நீங்கள் எள்ளும் தண்ணியும் கொடுக்குறீங்களா தர்ப்பணத்திற்கு? இது எல்லாமே உங்கள் குடும்பத்தில் என்ன செய்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க போகிறோம். இது வரைக்கும் நாங்கள் பண்ணதே இல்லை மேடம், இந்த வீடியோ பார்த்துட்டு தான் நாங்கள் பண்ணவே போகிறோம் அப்படிங்கிறவங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது கோயில் இருந்ததுன்னா அந்த குளக்கரையில் போய் பண்ணுறீங்கனாலும், ஒரு குளக்கரையோ இல்லை கடல் கரையோ அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பூஜை பண்ணுறவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களே உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ புதுசாக பண்ணுறவங்க நீர்நிலைகள் பக்கத்தில் போய் பண்ணுங்கள், அது முழுமையான பலன் தரும். ஒரே ஒரு டவுட்டு, இப்போ ரீசெண்டாக இறப்பு நடந்த வீட்டில் அந்த ஒரு நாட்கள் முடிஞ்சிருக்காது. சில பேருக்கு ஒருத்தவங்களுக்கும் ஒரு டேஸ் இருக்கும். சில குடும்பத்தில் ஒரு வருஷம் இருக்கிற பழக்கம் இருக்குது, 3 மாதம் இருக்கிற பழக்கம் இருக்குது. அதுக்குள்ளாரே இந்த மகாலய அமாவாசை வந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்? பொதுவாக பெண்கள் இறந்துட்டாங்க, இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அமாவாசை தர்ப்பணங்கள் கிடையாது. அப்பா இறந்துட்டாங்கன்னா மட்டும்தான் நம்ம அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கணும். இப்போ உங்கள் அப்பா இறந்து 4 நாள் ஆகுது, அதுக்குள்ளே மகாலய அமாவாசை வந்துருச்சுன்னா அந்த அமாவாசையில் கண்டிப்பாக தர்ப்பணங்கள் கொடுக்கணும். இறந்த உடனே அமாவாசை வந்தால் அந்த அமாவாசையிலேருந்தே நமக்கு கணக்கு தான். அதனால் உங்கள் வீட்டில் பெண்கள் இறந்து விட்டால் எப்பொழுதுமே அவங்களுக்கு அமாவாசை தர்ப்பணம் கிடையாது. ஆண்கள் இறந்தால் மட்டும்தான், அது அவங்க கல்யாணம் ஆகிடுச்சு பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பிள்ளைங்க தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும். ஆமாம், அதான் சூரியனுக்கு உண்டானதுனா லேடிஸ்க்கு எப்போவுமே கிடையாது. அதனால் சூரியன் பித்ருக்காரகன் அப்படிங்கிறதுனால அப்பாங்களுக்கு மட்டும்தான் பிள்ளைகள் அப்பா இறந்தாதான் அவங்க அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கணும். அம்மா இறந்துட்டா வருஷாந்திர திதி மட்டும்தான் கொடுக்கணுமே தவிர பெண்களுக்கு இறந்து போயிட்டால் அவங்களுக்கு அமாவாசை தர்ப்பணங்கள் கிடையாது. இதுவரைக்கும் நம்ம மகாலய அமாவாசையினுடைய முக்கியத்துவங்கள், அதில் என்ன செய்யணும், குலதெய்வ வழிபாடையும் எப்படி அன்றைய நாளில் நீங்கள் செய்யணும், அது விட்டு போனால் நமக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறத பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.